தலைவர் திருமா அவர்கள் அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நான் பஞ்சாயத்தை முடிச்சிடுறேன், எல்லோரும் வந்துருங்க அப்படின்னாங்க. அப்புறம் எல்லா கேமரா கொண்டு போட்டு வெயிட் பண்ணாங்க. 11, 11:15, 11:30, 11:45, 12, 12:15, 12:30, 12:45 ஆச்சு. அப்புறம் வெளில வந்து சொன்னாங்க பொறுப்பாளர்கள் வந்து, தலைவர் கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸிஸ், அதனால் நீங்கள் போயிட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வாங்களேன், டீ காஃபி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாயங்காலம் 4 மணிக்கு தலைவர் திருமா அவர்கள் வந்து இந்த ஆதரவை நான் தரப்போகிறேனா இல்லையா அப்படிங்கிற தேதியை, அறிவிக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்ல போறாரா, அல்லது ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்ல போறாரா, அல்லது ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்ல போறாரா, அல்லது முதலமைச்சர் பதவியை தாவேகா சைட்லேருந்து அவங்க கொடுத்து அதில் அந்த ஆதரவை தர போறாரா, இப்படி பல தகவல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் வேற ஒரு பக்கம் போட்டு வெளுவெளுன்னு வெளுத்துட்டு இருக்காப்புல. டிடிவி போட்ட ஒரு முக்கியமான செக் இருக்குது, ஒரு உச்ச செக்கு. அந்த செக்கில் தாவேகா ஆட்சியை அமைக்க முடியாத ஒரு முக்கியமான செக்கு தூக்கி வச்சிருக்காப்புல. அது என்ன செக்கு? அதுக்கப்புறம் பிஜேபி விஜய்க்கு போட்ட மிகப்பெரிய செக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட்னு சொல்லுவாங்க. பிஎம்எல்ஏ ஆக்ட்னாக்கா இந்த தாவேகா ரசிகர்களுக்கு வேற தெரியாது பிஎம்எல்ஏ ஆக்ட் எப்படி சொல்லி புரியும். இந்த ஈடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈடி உள்ளே வந்து சில வேலைகளை பார்ப்பதற்கு பிஎம்எல்ஏ ஆக்ட் இருந்தாலும் உள்ளே வர முடியும். அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை கோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் இப்போ விஜயனுடைய கழுத்து நெருக்க போகுதா இல்லையா? அப்போ விஜய் பிஜேபியின் பிடியில் போய் அதிமுக கூட்டணிக்குள்ளே போயிட்டு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு கூட்டணி வைக்க போகிறாரா இல்லையா? ஏன்னா பாண்டிச்சேரியில் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் எங்கெங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நடக்க போகுது, சாயங்காலம் 4 மணிக்கு தலைவர் வருவாரா வரமாட்டாரா, அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற பல தகவல்களை எக்ஸ்க்ளூசிவாக சோர்ஸுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு 10-11 சீட்டு தேவை அப்படிங்கும் பொழுது சிபிஐ சிபிஎம் வெளியிலிருந்து ஆதரவு, அப்புறம் காங்கிரஸ் சொல்லவே தேவையில்லை, அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்க ஓடிட்டாங்க தட்டு தூக்கிட்டுங்கிறது வேற. அடுத்ததாக அவங்களுக்கு இப்போ தேவையான சீட்டில் மிக முக்கியமான 2 சீட்டை வச்சிருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இப்போ அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தேசிய அரசியலுமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ காலையில் 11 மணிக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எல்லா கேமராவும் விசிகாவுடைய தலைமை அலுவலகத்துக்கு போயிடுச்சு. 11 மணிக்கு ஷார்ப்பாக கொண்டு போட்டாங்க. 10:45 மைக்கை வச்சாச்சு, சேர் வச்சாச்சு. இப்போ தலைவர் வரணும், தலைவருக்காக வெயிட்டிங். நாட் ஒன்லி தமிழ் மீடியா, நேஷ்னல் மீடியா ஆல்சோ. அப்போ நேஷ்னல் மீடியா மட்டும் இல்லை, நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் ஆல்சோ வாட்சிங் ஒன்லி திருமா. அப்போ தமிழ்நாட்டுடைய சென்ட்ரு பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டோம்னாக்கா எல்லாரும் டி நகர் அப்படிம்பாங்க, அப்படி இல்லைனாக்கா வேறு ஏதோ ஏரியாக்களில் சொல்லக்கூடும். உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய சென்ட்ரு பாயிண்ட் அப்படிங்கிறது, அல்லது சென்னையினுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு, அல்லது ஒட்டுமொத்த இந்திய அரசியலுடைய சென்ட்ரு பாயிண்ட் இப்போ எங்கே இருக்குனாக்கா சென்னையில் உள்ள அம்பேத்கர் திடலில் தான் ஒட்டுமொத்த அரசியலினுடைய சென்ட்ரு பாயிண்ட்டே இப்போ அங்கே தான் இருக்குது. அப்போ தலைவர் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத கேட்பதற்கு அனைத்து மீடியாக்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வழிமேல் விடி வைத்து காத்திருக்கிறார்கள். அதனால் காலைல 11 மணிக்கு போனோடனே 11:45 வந்து பொறுப்பாளர்கள், இல்லை தலைவர் கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸிஸ், அதனால் நீங்கள் போயிட்டு ஒரு 4 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 4 மணிக்கு தலைவர் வருவாரா? 4 மணி ஆகும், கேமரா கொண்டு வந்து போட்டுருவாங்க. 4:15, 4:30, 4:45, 5, 5:15, 5:30 ஆகும். அப்புறம் தலைவர்கிட்ட போய் கேட்பாங்க பத்திரிகையாளர்கள், தலைவா வர சொல்லியிருந்தீங்க, கேமரா போட்டிருக்கோம், உங்களுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுமே காத்திருக்கு, அதனால் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன எதுன்னு சொன்னீங்கன்னா, அப்படியா என்ன மணி என்ன ஆகுது தலைவா? மணி 5:45. 5:45 இல்லையே, அப்படி இல்லையே, மணி 3:55 தானே ஆகுது. இல்லைங்க தலைவா, இந்த பாருங்கள் மணி 5:45. என்னங்க என் வாட்சில் பாருங்கங்க, மணி 3:55 ஆகுது. உங்கள் வாட்சில் 5:45 ஆச்சு பாஸ், என் வாட்சில் 3:55 தானே ஆகுது. இது ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஓடுதுன்னு தெரியல. ஆனால் இங்கே 4 வந்தால் தான் நான் வர முடியும். எனக்கு நான் என் வாட்சை பார்த்தா நான் நடக்க முடியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லிட்டில்ஸ் பிஸிஸ் யூடியூப் வீடியோஸ் 2 மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் 4 மணி ஆனோன்னா கரெக்டாக வந்துடுவேன். ஓகே, 6, 6:30 தலைவர் வருவார். ஒருவேளை தாவேக்காவுடைய மூவ் எப்படி இருக்குது, அதில் உள்ள பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கலாம், அதை பொறுத்து 6:30 மணிக்கு வராரா இல்லையா. அப்படி இல்லைனாக்கா 6:30 மணிக்கு பொறுப்பாளர்கள் வந்து ஆதரவு இல்லையா இருக்கா என்பதை அறிவிக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் எல்லாருமே தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவர்கள் குறித்து இந்த தாவேக்கா தொண்டர்கள் வந்து ரொம்ப மோசமான இழிவான வார்த்தைகளை குறித்து பதிவுகள் போட்டுருக்காங்க. ரொம்ப சுயமரியாதைக்கு இடைக்காக ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. தலைவர் திருமா அவர்கள்
சேர் கொடுத்துட்டாங்க. முன்னாள் அமைச்சர் கண்ணப்பன் அவர்களை பார்க்க போகும்பொழுது பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. கண்ணப்பன் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காரு பாருங்கள், ஜாதிய தீண்டாமை அப்படி, அதுவும் உடஞ்ச சேர்னு சொல்லிட்டு அப்போ உள்ள பாண்டிய சேனல் சாணக்கியாவில் அந்த பொய் செய்தி லிட்டராக பரப்புனாங்க. அப்புறம் கூட இருந்த அண்ணன் இவர் கிட்டன் நம்மள்ட்ட வந்து பேட்டியை கொடுத்தாரு, அவர் தான் கூட இருந்தது. அப்புறம் தலைவர்கிட்ட பேசும்பொழுது இல்லை நான் தான் சேர் தூக்கி போட்டேன், எனக்கா பக்கத்தில் உட்காந்து மூஞ்சை பார்த்து பேச முடியாது அப்படிங்கிறத, எதிர்த்தாப்பில் உட்காந்து பேச முடியுங்கிறதுக்காக சேர் இருந்து இந்த சேர் எடுத்து நான் தான் போட்டு உட்காந்து அப்படிங்கிறது அப்போவே தெளிவுபடுத்திட்டார். ஆனால் பாருங்கள், திமுக வந்து ஒரு தலித் லீடராக ஒரு தலித்தாக ஒரு பிறந்துட்டார் அப்படிங்கிறதுனால சேரை கொடுத்து அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏன் அவருக்கு சோஃபா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அன்னைக்கு பொங்கி இருந்து எழுதினாங்க, சோசியல் மீடியாவில் போஸ்ட்டுகளை போட்டாங்க. அவங்க யாருமே இப்போ தாவேக்காக்குள்ளே இருந்துக்கிட்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இவ்வளவு இழிவாக பேசும்பொழுது அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க வாய் திறந்து? ஒருவேளை ஆதவர்ஜுனாவிடமிருந்து இன்னமும் தகவல் வரலையா, அல்லது ஆதவர்ஜுனா இதை குறித்து எங்கள் கட்சிக்காரங்க பேசும்பொழுது நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பாருங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவுமே 2 சீட்டு வைத்திருக்கிற தலைவர் திருமா எழுச்சி தமிழருடைய வாசலை அந்த கதவு கிட்ட கேமரா போட்டு உட்காந்துருக்குனாக்க 2 சீட்டுடைய வெயிட் என்னங்கிறது இப்போ தெரியுமா? நீங்களாம் அதை நினச்சிட்டு இருப்பீங்க, விசிகன்ற ஒரு கட்சி வச்சுருக்காருப்பா, அவர் 4 சீட்டு வாங்குவார், 6 சீட்டு வாங்குவார், 10 சீட்டு வாங்குவார் நினச்சிட்டு இருந்தீங்களா? அந்த 2 சீட்டுடைய வேல்யூ என்னென்னு இப்போ பாருங்கள். ஏன்னா இந்த கட்சி எப்படி வளர்ந்துச்சுனாக்கா, கைப்பிரதி எழுதி செவறுகளில் விளம்பரங்கள் எழுதி அங்கே கொள்கைகளை எழுதி கொள்கைகளை பேசி சேர்த்த கூட்டம் விசிகா கூட்டம்ங்கிறது. நீங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி காசு கொடுத்து கூட்டத்துக்கு வாங்க அல்லது கோட்டரும் கோழி பிரியாணி தர்றோம் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு வர்ற கூட்டங்கள் அல்ல. நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு போனீங்கன்னாக்கா பெரும்பாலும் பேசும்பொழுது ஃபோன் நோட்டிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது அப்படியே ஓரமாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க வாங்கின பேமெண்ட்டுக்கு, அப்புறம் அப்படியே நான் வந்து வெளில கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே. ஆனால் விசிகா கூட்டத்துக்கு போனீங்கன்னாக்கா பின் ட்ராப் சைலண்டாக இருக்கும். தலைவர் பேச ஆரம்பிச்சாருனாக்கா அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கொள்கையை பேசி வளர்ந்த கூட்டம் அது. ஈடி ஒரு வேளை ரைடுக்கு வந்தால் கூட தலைவர் இல்லைப்பா ஈடியா பார்த்துட்டு போங்கப்பான்னு பார்த்துட்டு ஒரு வெளில வந்துடுவார். அதை தடுக்கிறதோ அல்லது அரசியல் யுக்திகளை பயன்படுத்தி அந்த ஈடியை முறியடிப்போன்னு அப்படிங்கிறதுலாம் இல்லை. வந்தால் பார்த்துட்டு போங்கப்பான்னு பக்கத்து ரூம் போயிடுவார். ஈடி வந்தவன் செக் பண்ணிட்டு அவன் பரிதாபப்பட்டு ஏங்க என்னங்க ஒரு கட்சி நடத்துறீங்க இவ்வளோ கல்லாப்பட்டி காலியாக இருக்காங்கன்னு அவன் சொந்த காசு ஒரு 10,000 வச்சுட்டு அண்ணே இவ்வளோ எப்படி ஒன்றுமே இல்லை, ஏன் சம்பளத்தை தான் 10,000 வச்சுருக்கேன், அதனால் பார்த்து ஏதாவது கட்சியை வந்து கொஞ்சம் நிதி திரட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கட்சி கொள்கை ரீதியாக வளர்க்கப்பட்ட கட்சி. அதனால தான் இன்றைக்கி எல்லா கூட்டமும் அங்கே வந்து நிற்கிது. இப்போ இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஏற்கனவே ஆதவர்ஜுனா ஒரு புத்தகம் வெளியிட்டாப்புல விகடனில், அப்போ அந்த மேடையில் விஜய் உட்காந்துருந்தாப்புல ஆதவர்ஜுனா பேசுகிறாப்புல, நாங்கள் வந்து ஒரு தலித்தை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக நான் அரசியலுக்கே வந்தேன், அப்போ ஒரு தலித்தை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஆதரவாக வந்த முதல் குரல் விஜய், அண்ணன் விஜயனுடைய குரல் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே உட்காந்துருப்பாப்புல, விஜய் பார்ப்பாப்புல அப்படி பார்ப்பாப்புல. அப்போ இல்லைன்னாக்கா கடைசியாக பேசின விஜய் அதை மறுத்து பேசியிருக்கணும், நான் அப்படி சொல்லவே இல்லை தம்பி ஏன் உணர்ச்சிசப்பட்டு சொன்னாப்புலன்னு தெரியல அப்படிங்கிறத மறுத்துருக்கணும். ஆனால் எந்த இடத்துலையும் மறுக்கவே இல்லை. அப்போ அன்னைக்கு சொன்னீங்க ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சி சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நிற்கிது. இப்போ உங்கள் டேபிளில் இருக்குது, தலைவர் திருமா அவர்களை முதல்வராக்க வேண்டுமென்றால் நீங்கள் அந்த 2 சீட்டு ஆதரவு கொடுங்க, சிஎம்மில் நீங்களே இருங்க, சிஎம் சீட்டில் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஆட்சி நடத்துங்க, நீங்கள் தான் அரசியல் ஆசான், நீங்கள் அதனால் நீங்கள் தான் வாத்தியார், நீங்கள் உட்காந்து தமிழ்நாட்டை நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள், நீங்கள் ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லிட்டு விஜய் இது வரைக்கும் ஒரு வீடியோ போட்டு சொல்லலாமே, அண்ணன் திருமா சார் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஆதரவு கொடுத்துட்டு இந்த சிஎம் சீட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து உட்காருங்க, உங்களுக்கான சீட்டு தான் அது, நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல் ஆசான், எவ்வளோ பெரிய அரசியல் அறிவுடைய ஒரு தன்னந்தனியாக ஒரு அமைப்பை கட்டி அங்கேருந்து எழுப்பி கொண்டு வந்து அது ஒரு சாதி கட்சி இல்லை ஒரு பொதுவான கட்சின்னு பொது நீரோட்டத்தை கொண்டு போய் அப்போ ஓபிசியும் ஷெட்யூல்ட் காஸ்ட்டும் கலக்கிறது தான் இங்கே மெயின் ஸ்ட்ரீமு, திரும்ப நம்ம வந்து ஐசோலேட் ஆகிக்கக்கூடாது, ஏற்கனவே ஐசோலேட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற அரசியலை பேசி தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வச்சது நீங்கள் தான், இந்த அறிவுலாம் எனக்கு கிடையாது, நான் நின்றுட்டு என்னுடைய ஃபெமிலியரில் ஓட்டு வந்துருச்சு, அதனால் அந்த சீட்டு உங்களுக்கான சீட்டு, நீங்கள் வந்து உட்காருங்க திருமா சார் அப்படின்னு வீடியோ போட்டாக்கா, சப்பா 4 மணி இல்லைப்பா 3:55க்கு நாங்களே கையில் காலில் விழுந்து வாத்தலைவான்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டை போட்டு ஆதரவுன்னு சொல்ல போகிறோம். நீங்கள் தானேப்பா ஆதரவுனாலும் சொன்னாப்புல உங்கள் மேடையில் வச்சுக்கிட்டு நீ மறுக்கல இல்லை, அப்போ ஒரு தலித்தை முதல்வராக தான் அரசியலுக்கு வந்தோன்னு அவர் சொல்கிறாப்புல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறோன்னு அவர் சொல்கிறாப்புல, அப்போ அதற்கான சூழல் வரும்பொழுது ஏன் அமைதியாக இருக்கீங்க? அப்போ பொய் சொல்கிறாப்புலையா? அப்போ ஒரு பொய் சொன்னதை நீங்கள் ஒபே பண்ணுறீங்களா? பொய் சொன்னதை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, ஆமான்னு என்டார்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஏன் இந்த பொய்யை சொல்லணும்? எனக்கு இப்படி ஒரு சூழல் வரவே வராது. அப்போ இந்த சூழல் வராத பொழுது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம்னாக்கா, நம்ம உள்ளே இருந்து சொல்கிறோம், அது விஜய் வச்சுக்கிட்டு விஜய் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னோம்னாக்கா பட்டியல் சமூக மக்களுடைய ஆதரவை நம்ம பெற முடியும். குறிப்பாக விசிகாவில் உள்ள கேடஸை
டிவிகேவுக்கு இழுக்க முடியும் அப்படிங்கிற யுக்தி தானே அது. அப்போ இப்படி ஒரு பொய்யை பேசி ஒரு வதந்தி அவதூறு பொய், லிட்டரலாக பொய், இது ஜமக்காலத்தை வடிகட்டிய பொய்யை நீ பேசியிருக்க. அப்போ பட்டியல் சமூக மக்களை விசிகாவில் உள்ள பொறுப்பாளர்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை நீ பேசியிருக்க. அப்போ பட்டியல் சமூக மக்களை ஏமாத்துறதுக்காக பொய் சொன்ன இந்த கட்சி, இந்த ஆதவர்ஜுனா, இந்த விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக இருப்பாப்ல, பட்டியல் சமூக மக்களை காக்க வந்த தேவ தூதன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பதிவு போடுறீங்க. 24 தொகுதியில் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த கேண்டிடேட்டை நிப்பாட்ட வச்சாப்ல விஜய் அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய். அது அப்பட்டமான பொய். சோஷியல் இன்ஜினியரிங் படி அங்கே எந்த சாதியை பெரும்பான்மையாக இருக்கோ அந்த சாதியில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஒருவேளை ஒரு சில தொகுதிகளில் அந்த மாதிரி நிப்பாட்டி இருந்தால் அங்கே கேண்டிடேட் கிடைக்காம இருந்திருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி போடும்போது அந்த மாதிரி வேணால் நடந்திருக்கலாம். இந்த 24 தொகுதியில் நிப்பாட்டினாங்கிறது அப்பட்டமான போய். அதை இன்னொரு வீடியோவில் நான் டேட்டாவோட உங்களுக்கு நான் விளக்குறேன். அதான் இப்போ நம்ம எடுக்க சொல்லுங்கள். டேட்டாவெல்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. நான் அதை இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நாளை காலையோ இந்த வீடியோவில் 24 தொகுதின்னு சொல்லிட்டு நம்ம தலித் வாய்ஸ் ட்விட்டர் பேஜில் கூட போட்டுருந்தாங்க. அது அப்பட்டமான பொய். அதை ஏன் என்டார்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ தலித் மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அப்போங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்க எப்படி தலித் மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க? ஆணவ படுகொலைக்கு அவசர சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய 9 துவாரங்களையும் நல்லா பஞ்சை வச்சு மூடிக்கிட்டு இருந்த ஆதவர்ஜுனாவும் விஜயும் எப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க? 24 தொகுதியில் வந்து பொது தொகுதியில் நிற்க வச்சிட்டாங்கன்றதை நீங்கள் எப்படி நம்புறீங்க? அப்போ இவன் வந்தாக்கா எப்படி பட்டியல் சமூக மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி தருவான்? அடுத்ததாக டிடிவி அவர்கள் விஜய்க்கு வச்ச மிகப்பெரிய செக்கு. அந்த செக்கிலேருந்து விஜயால் மீளவே முடியாது. டிவிக்கே ஆட்சி அமைக்க கூடாது என்பதற்கான மிகப்பெரிய செக்கு தூக்கி வச்சிருக்காப்புல டிடிவி. ஏதோ குக்கரை வச்சுட்டு வந்தாப்புல ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காப்புன்னு பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய ஒரு ட்ராப்பை போட்டு மொத்தம் எழுத்து வச்சு ஆப்படிச்சிட்டாப்புல டிடிவி. ஆக்சுவலாக என்ன நடந்துருக்காங்க, டிடிவி கட்சியில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் மன்னார்குடியில் நின்று ஜெயிச்சாப்புல, குக்கர் சின்னத்தில் நின்று காமராஜ் அவர்கள் வெற்றி பெற்றாப்புல. அந்த காமராஜ் அவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு காருக்குள்ளே உட்கார வச்சு டிவிக்கே ஆட்சி அமைப்பதற்காக அந்த ஒரு எம்எல்ஏ ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினது போன்ற ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் தான் அங்கே போயிருக்கு. எங்கன்னாக்கா ஆளுநரை பார்த்து விஜய் வந்து சப்மிட் பண்ணுறாப்புல, எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் எங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஆதரவாக 108 எங்களுடைய கட்சியிலேருந்து இருக்கோம், 5 காங்கிரஸு, அப்புறம் 2 சிபிஐ, 2 சிபிஎம், இவங்கெல்லாம் வெளியிலேருந்து ஆதரவு தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னமும் ஆதரவாக இல்லையாங்கிறத சொல்லவே இல்லை. அப்போ சொல்லாத பொழுதே நீ எப்படி அந்த சீட்டில் கொண்டு போய் இவர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்கும்போது எப்படி விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி நீங்கள் சேர்த்தீங்க? இது பொய் இல்லையா? இது அவதூறு இல்லையா? அப்போ அது விடுதலை சிறுத்தை கட்சி 2 சீட்டுன்னு போட்டாங்க. அது இல்லாமல் அமமுக கட்சியிலேருந்து காமராஜ் 1 சீட்டு அவரையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட அனுமதி வாங்காமல் அமமுகவுடைய காமராஜ் அவர்களுடைய ஆதரவு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு இருக்குன்னு எப்படி போட்டிங்க? அப்போ ஆளுநரை ஏமாற்ற பார்க்குறீங்களா? நம்ம அந்த ஸ்கூல் படிக்கும் பொழுது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு கொடுப்பாங்க. மார்க் கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம், வீட்டில் போட்டு பெரட்டு எடுத்துருவாங்க பெல்ட்டால் அப்படிங்கிறதுக்காக நம்மளே சைனை போட்டு அப்பா மாதிரி சைனை போட்டு ஒன்று கொடுப்போம்ல, அந்த மாதிரி உனக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க விடுதலை சிறுத்தைகள் வச்சு கேட்கல. அவர் 11 மணிக்குன்னாரு, அப்புறம் 4 மணிக்கு சொல்லி நேத்தி கொண்டு கொடுக்கும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 சீட்டு, அமமுக 1. அப்போ அமமுக மறுக்கிறாங்க, நாங்கள் ஆதரவே தெரிவிக்கலன்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவரை காருக்குள்ளே வச்சு அந்த அனுமதிக்கிறோம், அதாவது அவங்களை நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜ் அவர்கள் சைன் போட்டது மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த வீடியோ என்னென்னு பார்க்க போனோம்னாக்கா டிடிவின்னு சொல்லிட்டாப்புல, அது ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டாப்புல. அது ஏஐயா இல்லையாங்கிறது வேறு விஷயம், எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. ஒரு கட்சிக்கிட்ட ஆதரவு கேட்கும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைமை கிட்ட தான் கேட்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சினாக்கா தலைவர் திருமாட்ட போய் தானே ஆதரவு கேட்குறீங்க. இல்லை வன்னியரசன்ட்ட தனியாக கூப்பிட்டு காரில் உட்கார வச்சு கேட்டிங்களா? அல்லது நம்ம இளையவருமாள் அவர்களுடைய பையன் ஜோதிமணி அவங்களும் இப்போ விசிகால காங்கிரஸ் வந்து விசிகால வந்திருக்காங்க இல்லையா, அப்போ அவரும் சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவரை தனியாக கூப்பிட்டு காரில் உட்காந்து கேட்டிங்களா? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவுங்கிறது தலைவர் திரும்ப எடுக்கக்கூடிய முடிவு. அப்போ அங்கே தானே அப்ரோச் பண்ணீங்க, அவருடைய ஃபோனுக்கு தானப்பா நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க வாட்ஸ்அப்பில். அதுவே எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். எவ்வளோ பெரிய தலைவர், ஒட்டுமொத்த இந்தியாவே இன்றைக்கி அவருடைய அம்பேத்கர் திடல் நிற்கிது. அப்போ அது 2 சீட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம். இவர் என்ன பண்ணுறாப்புல, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாப்புல மெசேஜ் விஜய் அவருக்கு. இது ஒரு தலைவரை மதிக்கிற லட்சணம் தானே. சிபிஐ ஆதரவுனாக்கா சிபிஐயில் 2 பேர் இருக்காங்கனாக்கா அவங்க 2 பேரும் தனியாக கூப்பிட்டு கேட்டிங்களா? சிபிஐ தலைமையகத்தில் போயிட்டு அங்கே உள்ள மாநில தலைவர் யாரோ அவங்கள்ட்ட தானே கேட்டீங்க, பொதுச்செயலர் யாரோ அவங்கள்ட்ட தான் கேட்டீங்க. அதேமாதிரி சிபிஎம் அதுக்கு யாரோ அவங்கள்ட்ட தானே போய் கேட்டீங்க. அல்லது சிபிஎம்ல உள்ள அந்த 2 எம்எல்ஏ கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்டிங்களா? இல்லை. அப்போ அமமுகவுக்கு ஒரு தலைவர் இருக்கார் டிடிவின்ட்டு, அவர் 1 சீட்டோ 2 சீட்டோ எத்தனை சீட்டு வச்சாலும் அவர் தான் தலைவர். அப்போ அந்த 1 சீட்டு உனக்கு முக்கியமாக இருக்குல்ல. அப்போ தலைவர்கிட்ட நீ கூப்பிட்டு பேசிடணும், ஐயா எங்களுக்கு இந்த 1 சீட்டு ஆதரவு வேணும், இல்லைங்க என்ன டிமாண்ட் பண்ணுறீங்க நான் தர்றேன், இல்லை அமைச்சரை வேணா நான் பங்கு தர்றேன் அவருக்கு காமராஜ் அவர்களுக்கு, அதனால் உங்கள் 1 சீட்டு எனக்கு வேணுங்கயா அப்படின்னு நேராக டிடிவிட்ட கேட்கணும். அது எப்படி இப்போ இந்த வீடியோ உண்மையே வச்சுப்போம், ஒரு ஏஐன்னு சொல்கிறாப்புல,
அது ஏஐ, ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோ உண்மைன்னு வச்சுப்போம். அப்போ அந்த வீடியோவை எடுத்தது யார்? அப்போ கையெழுத்து வாங்குறீங்கனாக்கா நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் கையெழுத்து போட்டிருக்காருன்னு வச்சுப்போம்பா. அப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு காரில் கூப்பிட்டு டீல் பேசி ஒரு கையெழுத்து போட்டிருக்காருனாக்கா அது எதுக்கு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க? ஏன்னா பிஜேபியா? இப்போ உன்னை நம்பி தானப்பா காரில் உட்காந்து கையெழுத்து போடுறான் அந்த ஆளு காமராஜ், அதை எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? அப்போ அவருக்கு டிடிவி நல்லா செருப்பு அடிச்ச மாதிரி கேட்டாப்புல, இது ஃபோர்ஜரி 420. அப்போ ஆட்சியை பிடிப்பதற்கு இவ்வளோ 420யும் ஃபோர்ஜரி வேலையும் இந்த சோசியல் மீடியா வச்சு ஃபோனை வச்சுட்டு இந்த ஆள் இந்த இவ்வளோ வேலையை பார்க்குறாப்புனாக்கா இவரை தமிழ்நாட்டை ஆள விட்டால் தமிழ்நாடு குட்டிச்சவராகும், சீரழிந்து போகும். அதனால் இவருடைய ஆட்சி இவருடைய கவர்மெண்ட் அமையக்கூடாது, நான் சும்மா விட மாட்டேன். இது ஃபோர்ஜரி 420, இப்படி 420 ஃபோர்ஜரி பண்ணி நாங்கள் ஆதரவு இருக்குன்னு ஆளுநர்கிட்டே கொண்டு கொடுக்குறேன்னா நாளைக்கு நீ என்னென்னலாம் பண்ண மாட்டேன். இது குதிரை பேரம். இந்த குதிரை பேரம் பேசக்கூடாது. குதிரை பேரம் பேசினாக்கா தப்பு. குதிரை பேரம் பேசினாக்கா பிஎம்எல்ஏ ஆக்ட் உள்ளே வரும், இடி உள்ளே வரும். அப்போ இது குதிரை பேரம் தான் தனிப்பட்ட முறையில் பேசுனதுங்கிறது. அப்போ அவர் கேட்குறாப்புல அந்த வீடியோ எடுத்தது யார்? புசியானந்த் எடுத்தாரா, ஆதவர்ஜுன் எடுத்தாரா, அல்லது விஜயா உட்காந்து எடுத்தாப்லையா? அப்போ லெட்டரில் கையெழுத்து போட்டார்னாக்கா ஒரிஜினல் லெட்டர் எங்கே? நீ அங்கே இவர்கிட்ட ஆளுநர்கிட்ட கொடுக்கும் பொழுது ஆதரவு அமமுகன்னு போட்ட, அப்போ அவர் கையெழுத்து போட்ட ஒரிஜினல் கடிதம் இருக்கணும்ல, அந்த கடிதம் எங்கே? அப்போ வீடியோ எடுத்தீங்கல்ல, அந்த ஃபுல் வீடியோ வெளியிடு. கையெழுத்து போட்ட போர்ஷன் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் தான் எடுத்தியா? ஃபுல்லாக எடுத்துல ஃபுல்லாக வெளியிடு. அப்போ உண்மையிலேயே அந்த ஆதரவு கடிதத்தில் தான் அவர் கையெழுத்து போட்டாருங்கிறது தெரியல. அந்த கையெழுத்து போட்ட வீடியோ உண்மையாக இருக்கலாம், ஆனால் எந்த கடிதத்தை கையெழுத்து போட்டாலும் நம்ம தெரியாது. ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கட்சி ரீதியாக அல்லது வெளியில் யாரோ வந்து ஏதோ கேட்டிருக்கலாம், அவங்ககிட்ட பிஸ்னஸ் விஷயம் ஏதோ ஒரு விஷயமா கையெழுத்து போட்டிருக்கலாம்ல. அந்த கடிதத்தெல்லாம் கையெழுத்து போட்டால் என்ன நிச்சயம்? அப்போ இந்த கேஸாக கொண்டு போகும்பொழுது ஆளுநர்கிட்ட என்னன்னாக்கா இப்படி ஒரு கேஸுங்க, இவர் ஃபோர்ஜரி பண்ணிட்டாரு, குதிரை பேரம் பண்ணி என்கிட்ட வராமல் அவர்கிட்ட போய் பேசியிருக்காரு. இப்போ காமராஜ் மறுக்கிறாப்புல, நான் கையெழுத்தே போடல, நான் கையெழுத்தே போடாமல் என் கையெழுத்துன்னு சொல்லிட்டு ஃபோர்ஜரி பண்ணி கொடுத்துட்டான்ட்டு காமராஜ் அவர்களுமே பேட்டி கொடுத்துட்டாப்புல. அப்போ இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி 420, எவ்வளோ பெரிய ஏமாத்தத்தை நம்புது. அப்போ ஆளுநர்கிட்ட போகும்போது இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சாங்கனாக்கா ஆளுநர் சொல்லவே தேவையில்ல, ஏற்கனவே பிஜேபி ஆளு தான் அவர். இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் போணுச்சுனாக்கா அப்போ ஏமாற்றி விடுதலை சிறுத்தைகளே போட்டு வந்திருக்கேன், விடுதலை சிறுத்தைக்கு நான் ஆதரவே தரல, நீ எப்படி விடுதலை சிறுத்தைகள் போட்ட? ஐஎம்எல் இன்னமும் எதுவுமே சொல்லவே இல்லை, அவங்க உனக்கு நேரடியாக சொல்லவே இல்லை, நீ எப்படி போட்டு கொண்டு வந்த? அதோட அமமுக அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க, கையெழுத்து போடலைன்னு அவரும் சொல்கிறாப்ல, நீ எப்படி போட்டு கொண்டு வந்த? இந்த ஃபோர்ஜரி 420 பண்ணி ஏதோ ஒரு வீடியோ இன்னைக்கு வெளியிட்டிருக்க, அப்போ அவங்க கேஸ் போயிருக்கு. அதனால் நீ என்ன பண்ணுறாக்கா இந்த 420 ஃபோர்ஜரியை நான் வந்து ஆட்சி அமைக்க நான் அனுமதிக்க முடியாது, நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு அது ஃபோர்ஜரி இல்லை 420 இல்லை அப்படிங்க நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க, லிட்டில் பிசியஸ் நான் போயிட்டு வாங்கன்னு ஆளுநர் இதுதான் சொல்லுவார். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ அப்படியே இந்த பக்கம் வாங்க, என்டிஏ கிட்ட நாங்கள் வந்து ஆதரவை எப்பவுமே கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்டிஏங்கிறது ஒரு மதவாத அமைப்பு, ஒரு மதவாத கூட்டமைப்பு, அந்த கூட்டணிக்குள்ளே நாங்களும் ஆதரவே கேட்க மாட்டோம்னு சொன்னவங்க இப்போ பாண்டிச்சேரியில் கூட்டணிக்கு பேசிகிட்டு இருக்காங்க அதிமுக கிட்ட. யார்? இந்த டிவிக்கு. அப்போ எதுக்காக பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் ஏற்கனவே புலி படத்தில் 15 கோடி ரூபாய் மறைச்சி வச்சார்ல, 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபா மறைச்சி வச்சார்ல, அதுக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட் நீங்கள் 1 கோடி ரூபா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணீங்க, பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபா இருந்தாலே பிஎம்எல்ஏ உள்ளே வரும், இடி உள்ளே வரும். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? செந்தில் பாலாஜி அவருடைய கேஸு முடித்து வைக்கப்பட்ட கேஸு, அது முடித்து வைக்கப்பட்ட கேஸாக இருந்தாலும் இடி உள்ளே வரலாம். அப்படி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உள்ளே போச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப தைரியமாக மனதைரியத்தோட அமைப்பு ஒரு பெண் நின்றுச்சு, கழகம் நின்றுச்சு, அவர் நெஞ்சுரம் கொண்டவர், அதனால் பிஜேபி டீல் வச்சு அவர் படியலை, அதனால தான் அவரை ஈடியில் பிடிச்சி அவர் உள்ளே போட்டாங்க. கிட்டத்தட்ட 1.25 வருஷம் அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தார். ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு அந்த கொடுமையை அனுபவிச்சு தான் அவர் வெளில வந்தார். ஆனால் எங்கேயுமே பிஜேபி பக்கம் டீல் பேசி மறுத்துட்டார், நான் வர முடியாது, ஜெயிலே போய் பேசியிருக்காங்க, அவரே சொன்னார். ஆனால் இவர் இருப்பாப்லையா, ஜெயிலில் என்னென்னு தெரியுமா அவருக்கு? ஜெயிலுக்குள்ளே எவ்வளவு கொடுமையாக இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? அதுக்கெல்லாம் நெஞ்சுரம் இருந்தால் தான்ப்பா நீ அரசியலுக்கு வரணும். இப்போ பிஎம்எல்ஏ ஆக்ட் போட்டாங்கனாக்கா இடி உள்ளே வரும், இடி உள்ளே வந்து அடித்து தூக்கிட்டு போவானுங்க. எப்படி செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கிட்டு போனாங்களோ கைது பண்ணி, அதே மாதிரி நீ நினைக்கலாம் எனக்கு பெரிய கூட்டம் இருக்குது, ரூட் இருக்குது, எனக்கு வந்து இந்த மாமனார் காமன் வாய்ஸ் இருக்குது, எனக்கு வந்து பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, எனக்காக பாருங்கள் இன்றைக்கி வந்து தீ குளிச்சிருக்கான் ஒரு பைத்தியக்கார நாய், டிவிக்கு பைத்தியக்கார நாய் ஒன்று தீ குளிச்சிருக்கு எங்கள் திருநெல்வேலியில். ஏண்டா உனக்கு குடும்பம் இருக்கா இல்லையா? குடும்பம் இருக்குல்ல, குடும்பம் இருக்கும், உனக்குன்னு உறவுக்காரங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும், எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிட்டியா சாகலாங்கிற அளவுக்கு? அப்படின்னு ஆண்டு அனுபவிச்சார். அவன் படத்தில் நடிக்கிறாப்புல, சம்பளம் வாங்குறாப்புல கோடியா, அவர் வேலையை அவர் பார்க்குறாப்புல, உனக்கு என்ன பிரச்சனை? ஆட்சி அமைக்கலாம்னாக்கா ஆளுநர் ஆட்சி அமைக்க விட மாட்டேங்கிறாரு, பின்னாடி பிஜேபி இருந்து விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்குது. அப்போ நீங்கள்லாம் யாருக்கு குரல் கொடுக்கணும்? யாரை எதிர்த்து குரல் கொடுக்கணும்னாக்கா ஆளுநரை எதிர்த்து குரல் கொடுக்கணும்.
அதே மாதிரி பிஜேபி எதிர்த்து குரல் கொடுக்கணும். இப்போ ஏன் கூட்டணிக்காக அங்கே போய் பேசிகிட்டு இருக்காப்புல அப்படின்னா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் போட்டாங்க. ஈடு எப்போ வேணாலும் வரும். விஜய் பிஜேபியின் பக்கம் போகாமல் பிஜேபி சொல்லுகிற அசைன்மெண்ட்டை விஜய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஈடு உடனடியாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வரும். இந்த கூட்டம் ரசிகர் கூட்டம் அதெல்லாம் ராஜா வேலையே நடக்காது. 2 தட்டு தட்டினாங்கனாக்கா ஓடிடுவாங்க எல்லாரும். இந்த 2 நாள் சத்தம் போடுவாங்களா? 2 தட்டு முட்டில் தட்டினாங்கனாக்கா ஒட்டு மொத்தமாக துணை ராணுவத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த கூட்டமும் தெரிச்சு ஓடும். நீ நினைக்கிறதெல்லாம் கிடையாது. போலீஸ் அமைதியாக இருக்குது, அவ்வளோதான். அரசாங்கம் காவல்துறை அமைதியாக இருக்குது. நீ காவல்துறை அலுவல் வந்து அவங்க வேலையை பார்க்கும் பொழுது தடுக்கிறதுக்காக அவங்க கூட்டத்தை இறக்கணுனாக்கா காவல்துறை தன் கடமையை செய்யும். இதெல்லாம் பலமுறை பார்த்தாச்சு. இந்த சினிமாலாம் இங்கே ஓடாது. சினிமாவில் வேணால் ஓடும், லைவில் அதெல்லாம் நடக்காது ராஜா. 2 தட்டு முட்டில் தட்டுவாங்க, தெரியுமா? காவல்துறை பற்றி தெரியுமா? அப்போ இங்கே பேச வேண்டியது ஆளுநர் தடுக்கிறாப்புல. ஆளுநர் ஏன் ஆட்சி அமைக்க விஜயை கூப்பிடல? திமுக வரைக்கும் கேள்வி கேட்குது. ஆளுநர் பண்ணுற தவறு. ஆளுநர் ஆட்சி அமைக்க அவரை கூப்பிடணும், ஏன் கூப்பிடல? பிஜேபி சொன்னால் கூப்பிடுவாப்புல. அப்போ பிஎம்எல்ஏ ஆக்ட் ஏன் போட்டீங்க விஜய் மேலே? இதுக்கு முன்னாடி ஏன் போடலை? எனக்கு இப்போ சமீபத்தில் கோர்ட்டில் போயிட்டு இந்த மே மாதம் இந்த ரிசல்ட்டை ஒட்டி அதுக்கப்புறமா போயிட்டு கோர்ட்டில் அந்த புலி படத்துக்கான பிளாக் மணி கேஸை அதை இஎம்ஏ பிஎம்எல்ஏ ஆக்டில் போடுறாங்க. இந்த சென்னை ஹைகோர்ட்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வரும் பாருங்கள், இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். அப்போ பிஎம்எல்ஏ ஆக்ட் போட்டோம்னாக்கா ஈடி உள்ளே வரும். ஈடியை வச்சு எல்லாரையும் மிரட்டுவாங்க அவங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு மட்டும் இல்லை. இப்போ குதிரை பேரம் பேசினாங்கல்ல காமராஜ் அவர்கள்கிட்ட, இதை கேஸாக கொண்டு போகிறார்ல, இதையும் பிஎம்எல்ஏ ஆக்டில் போடுவாங்க. இது பிஎம்எல்ஏ ஆக்ட் போங்க. ஏன்னா இந்த குதிரை பேரம் பேசுவது தவறு, அது பிஎம்எல்ஏ ஆக்டுக்குள்ளே வரும். ஈடி வரும். அப்போ 2 ஈடி கேஸு. ஏற்கனவே 41 பேர் செத்ததும் சிபிஐக்கு மாற்றி அது அமித்ஷா டேபிளில் இருக்குது. விஜயனுடைய சொந்தக்காரர், அவங்க சித்தி பையன் அந்த விக்ராந்தனுடைய அண்ணன் மாமனார், அவர் நடந்த மருந்து கம்பெனி தான் வட மாநிலத்தில் அந்த மருந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற மருந்து, அந்த மருந்தில் ஃபால்ட்டு பண்ணி நிறைய குழந்தைகள் செத்து போச்சு. கொத்தாக குழந்தைகள் செத்து போச்சு. அந்த கேஸை வந்து இங்கே தான் அரெஸ்ட் பண்ணாங்க. விஜயனுடைய சித்தி பையன் விக்ராந்தனுடைய அண்ணன் மாமனார் அவர். அந்த கம்பெனியில் விஜயனுடைய காசு அதில் கிடக்கு, அவருடைய பணத்தில் தான் அந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்க முடியும். ஆதாரமெல்லாம் ஈடி உள்ளே வந்துச்சு. அந்த ஆதாரமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அமித்ஷா டேபிளில் இருக்குன்னு தகவல். அதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அதை வீடியோ போட்டிருக்கோம். அப்போ இவ்வளவு கேசஸ் இருக்குது. அப்போ இவ்வளவு கேஸ் எதிர்த்து நிற்கிறது அவனே செந்தில் பாலாஜியா அல்லது திமுகவா? அவர் சரி ஜெயிலில் என்னென்னு தெரியுமா? எதிர்த்து நிற்க முடியுமா? அப்போ என்ன பண்ணுவாப்புல, ஈஸியாக அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். அப்படி இல்லைனாக்கா இந்த பிஎம்எல்ஏ ஈடி வந்து 3-4 கேஸ் இருக்குது விஜய் மேலே, பிடிச்சி உள்ளே வச்சு ராடை ஏற்றணும்னு சொல்லி லிட்டலாக மிரட்டுவாப்புல. அமித்ஷா மிரட்டுவார். என்ன பண்ணுவீங்க? நான் ரசிகர்கள் கூட்டலாம் போய் நின்று அமித்ஷா கிட்ட சண்டை போடுவீங்களா? அமித்ஷா சண்டை போடுவீங்களா? இல்லை உங்கள் தலைவன் உள்ளே உட்காந்து வீடியோ போடுவாப்லையே, அமித்ஷா சார் ஒன்று இந்த வீட்டில் இருப்பேன் அந்த வீட்டில் இருப்பேன், நீ எந்த வீட்டில் இருந்தாலும் தூக்கண்டாமல் போகல. என்ன பண்ண போகிறீங்க? உட்கார வச்சு ராடடிப்பாங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயாகணும். அவர் எழுதி வச்சுக்க தான் நடக்கும். அதிமுகவோட கூட்டணி போயாகணும். அப்போ முதலமைச்சராக யார் வருவார்? எடப்பாடி வருவார். துணை முதல்வர் விஜய் இருப்பார். அப்போ பிஜேபியோட திட்டங்கள் எல்லாம் எப்படி எடப்பாடி ஆட்சியில் எல்லா பிஜேபி திட்டமும் உள்ளே வந்துச்சோ அதே மாதிரி இந்த எடப்பாடி ஆட்சியில் எல்லா பிஜேபி திட்டமும் உள்ளே வரும். இது டிவிக்கு ஆதரவோடு நடக்கும். அப்போ இல்லை மக்களின் நலன் தான் எனக்கு பெருசு, அதனால தான் நான் உச்சத்தில் எல்லாத்தையும் நான் விட்டு வந்தது காரணம் மக்களுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா அப்போ ஈடி வரும்பொழுது மக்களுக்காக ஈடி கேஸை வாங்கு. அதிமுகவை ஆதரவு கொடுக்கக்கூடாது. நீ உச்சத்தில் இருந்ததே விட்டுட்டு வந்திருக்க, மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்க. அப்படின்னா இப்போ மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஒருவேளை இப்படி கூட ட்விஸ்ட் இருக்கலாம். விஜய் வந்து முதல்வர், எடப்பாடி துணை முதல்வர் அப்படின்னு இருக்கலாம் மேபி. ஆனால் பிஜேபியோட திட்டங்களை நீங்கள் உள்ளே அனுமதிச்சே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அனுமதிப்பாப்பில். இல்லை முதல்வராக எடப்பாடியை போட்டு எடப்பாடியை உள்ளே விட்டுருவாப்பில். பிஎம்ஸ்டி, நீங்கள் பிஎம்ஸ்டின்னு அது ஒரு ஸ்கீம், பிஜேபி கொண்டு வர ஸ்கீம். அது ஸ்கூல்ஸில் எல்லா அரசு பள்ளிகள்லையுமே ஹிந்தியை கட்டாயமாக்குறது தான் பிஎம்ஸ்டி. அப்போ அந்த பிஎம்சி ஏற்றுக்கிட்டால் தான் நான் 5000 கோடியை உனக்கு ரிலீஸ் பண்ணுவேன், நான் கொடுக்க வேண்டிய தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய 5000 கோடி ரிலீஸ் பண்ணுவேன்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது சொன்னான். உன் 5000 கோடி எனக்கு தேவையில்ல ராஜா, நான் ஹிந்தி ஏற்றுக்க முடியாது அரசு பள்ளிகளில், நான் வேணால் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 5000 கோடி வேணான்னு சொல்லிட்டு தமிழக அரசு இந்த பள்ளிக்கூடங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை இன்னமும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நின்னாங்க, கெத்தாக நின்னாங்க. அதுக்கு ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. இது கட்ட பஞ்சாயத்து இல்லையா? 5000 கோடி வேணும்னாக்கா பிஎம்சி ஏற்றுக்கிறது கட்ட பஞ்சாயத்து. இப்போ வந்திருக்கு. இப்போ திரும்ப பிஎம்சி ஏற்றுக்க சொல்லி கடிதம் தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கு. இப்போ யார் கவர்மெண்ட் அமைக்கிறாங்களோ அவங்க பிஎம்சியில் கையெழுத்து போடுறாங்களா இல்லையாங்கிறதா இருக்குது. அப்போ எடப்பாடியை உட்கார வச்சாக்க பிஎம்சியில் கையெழுத்து போட்டுருவார்.
இல்லை அதிமுகவோட விஜய் கூட்டணிக்கு போனாக்கா விஜயில் கையெழுத்து போட்டுருவார், பிஎம்சி உள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தது அதை அனுப்புவான். புதிய கல்விக் கொள்கை வந்தாக்கா அவ்வளோதான், டோட்டல் க்ளோஸ். எல்லோரும் பழைய மாதிரி. இப்போ எங்கள் அப்பா மூட்டை தூக்குனாருனாக்கா நான் மூட்டை தூக்க போகணும். எங்கள் அப்பா வந்து வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குறாரு, ஒரு பானை செய்கிற வேலை பார்க்குறாரு, நான் பானை செய்ய போகணும். எங்கள் அப்பா செருப்பு தைக்கிறாரு, நான் செருப்பு தைக்க போகணும். எங்கள் அப்பா வந்து தூய்மை பணியாளராக இருக்கார், அல்லது வந்து அந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலையில் இருக்காங்க, நான் அந்த வேலைக்கு போகணும். அதுதான் அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. அவங்க அப்பா என்ன வேலை செய்யறானோ அதை புள்ள வேலை செய்யணுங்கிறத புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர திட்டம். இப்போ நீ இதை ஏற்றுக்கணும். இடபிள்யூஎஸ் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்ளை கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட் சண்டை போட்டு நிப்பாட்டுச்சு. இப்போ அதிமுகவோட விஜய் போனாங்க, இடபிள்யூஎஸ் உள்ளே வந்துடும். இப்போ இந்த டிவிகே ரசிகர்கள், டிவிகே ரசிகர் குஞ்சுகளுக்கெல்லாம் நான் சொல்ல வர்றது, இடபிள்யூஎஸ்னால் என்னென்ன எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. இடபிள்யூஎஸ் உள்ள வந்துச்சுனாக்கா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டினுடைய ரிசர்வேஷன் பாதிக்கப்படும். திரும்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 500-300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் வேண்டி பார்ப்பனர்கள் உட்காந்துருந்து நம்மளை அடிமையாக நடத்தினாங்களோ அதே சூழல் திரும்ப தமிழ்நாட்டிலும் நடக்கும். அந்த சூழல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடையாது, வட மாநிலங்கள் முழுக்க அப்படி தான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி நிறைய அரசு அலுவலில் உட்காந்துருக்கோம். சாதிய ஒடுக்குமுறை இருக்கானாக்கா இருக்குது, மற்ற மாநிலங்களை விட கம்மியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்துச்சுனாக்கா இது பழைய மாதிரி ஆகிடும், வட மாநிலம் மாதிரி இங்கே ஆகிடும். அப்போ இந்த அழுது வீடியோ போடுறீங்கல்ல, எங்கள் அண்ணன் இது பண்ண விட மாட்டேங்கிறீங்க, ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்ணுங்க சொல்லி வீடியோ போடுறீங்களா? நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் அழுது வீடியோ போடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் திமுகன்னு சொல்லிட்டு வராதிங்க. லிட்டரலாக இதுக்கு ஆளுநர் தான் காரணங்கிறது ஓப்பன் புக்காக தெரியுது. பிஜேபி பிஎம்எல்ஏ ஆக்ட் வச்சு மிரட்டுறான் அவங்க தலைவனை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அழுத வீடியோ போடுங்க, அவங்க தலைவனே ஆட்சி அமைக்கட்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா பிஜேபிக்கு எதிராக அழுது வீடியோ போடுங்க. இந்த பிஜேபி இந்த மாதிரி எங்கள் தலைவனை நெருக்குது, ஆளுநர் இந்த மாதிரி பிஜேபியின் பேச்சை கேட்டுட்டு சட்டத்துக்கு புறம்பாக, சட்டமன்ற நடவடிக்கைகளுக்கு புறம்பாக, மரபுக்கு புறம்பாக செயல்படுகிறார், ஏன் ஆளுநரே இப்படி நீங்கள் செய்கிறீங்க, ஆளுநருக்கு எதிராக வீடியோ போடுங்க. பிஜேபி நெருக்கடி கொடுக்குது, பிஜேபிக்கு எதிராக வீடியோ போடுங்க. அதை விட்டு போட்டு இந்த தீ குளிக்கிறது, உடம்புல கத்தியை வச்சு அறுத்துக்கிட்டு நிற்கிறது, அப்புறம் திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் ப்ரோ, பாருங்கள் திமுக தான் ப்ரோ எல்லாத்துக்கும் காரணம், எங்களை வந்து சேர விடாமல் தடுத்துட்டாங்க ப்ரோ, அதனால நாங்கள் அதிமுகவுக்கு போயிட்டோம் ப்ரோ அப்படின்னு தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள். இப்போ அடுத்த நேரேஷனாக தான் வருவாங்க. திமுக இந்த இடதுசாரி கட்சிகளையும், விசிகாவையும், அப்புறம் ஐஎம்எல் போன்ற கட்சிகளையும் எங்கள் கூட இணையாமல் தடுத்துட்டாங்க அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி. அப்போ நாங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்ல, அதனால நாங்கள் அதிமுகவோட போட்டோம். ராஜா, அதிமுகவோட நீ அவங்க கூட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ தனியாகவே போய் ஆட்சி அமைக்கலாம். 96 சீட்டை வச்சுட்டு எப்படி கலைஞர் ஆட்சி அமைச்சார் 5 வருஷம்? வெறும் 96 சீட்டு தான் ஆட்சி நடத்தினாரா இல்லையா? உங்கள்கிட்ட 108 இருக்கு, நீ எப்படி நடத்த முடியல? அப்போ ஆளுநர் சரியில்லைனாக்கா கோர்ட்டுக்கு போ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, உடனடியாக கேஸ் எடுக்க சொல்லு, எடுத்து இந்த வாருங்க தான் மரபு, ஏற்கனவே 96 சீட்டு வச்சு கலைஞர் நடத்திருக்காரு, பல மாநிலம் நடந்திருக்கு, அப்போ என்னை 108 வச்சிருக்கேன், என்னை அமைக்க விட மாட்டேங்கிறாங்க, ஆளுநர் வந்து பிஜேபின்னு சில கட்டு நடக்கிற, போய் வாதாடுங்க, வாதாடி கொண்டு வாங்க. பல இடங்கள் நடந்திருக்கு. பிஜேபி சுத்தமாக கவலைகிற பண்ணிடும் கூட்டணி போனால் போனாக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இடி கேஸ் போட்டாங்க, வெளில வந்து அழுதார பார்த்தீங்களா இல்லையா? அவர் ஜாமீனில் வந்து இப்போ கெஜ்ரிவாலை டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. அவர் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர் எல்லாத்தையும் பிஜேபி குதிரை பேரம் பேசி தூக்கிட்டாங்க நிறையா. இப்போ கெஜ்ரிவால் நடு ரோட்டில் நிற்கிறாப்புல. எப்படி வந்தாப்புல கெஜ்ரிவால் டெல்லிக்கு ஜெயிச்சு மறுபடியும் இது இல்லைன்னாங்க, ரீஎலெக்ஷன் வச்சாங்க, அதுலேயும் ஜெயிச்சாப்புல. ஆனால் இப்போ நடு ரோட்டில் நிற்கிறாப்புல, ஒருத்தன் கூட இல்லை, கூட நிற்கிறேன் ஒருத்தன் கூட இல்லை. ஏன் இதில் கோவாவில் ரொம்ப கம்மியான சீட்டு தான் பிஜேபி, ஒரு சீட்டோ 2 சீட்டோ தான் ஜெயிச்சாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற மொத்த பேரையும் விலைக்கு வாங்கிட்டாங்க, எல்லாரையும் பிஜேபியை மாற்றி அங்கே பிஜேபி ஆட்சி அமைச்சிச்சு கோவாவில். இந்த மாதிரி பல மாநிலங்களில் உண்டு. பீகாரில் பாருங்கள், இன்னும் பல மாநிலங்களில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஒரு சீட்டு தான் பிஜேபி வச்சுருக்கான்னா அவன் அதிமுக கூட்டணியில் இருக்கான். இப்போ டிவிக்கு அங்கே கூட்டணிக்கு போச்சுனாக்கா பிஜேபி ஒட்டுமொத்தமாக அங்கேயும் தட்டி தூக்குவான், எல்லாரையும், எல்லா எம்எல்ஏவும் தூக்குவான். இப்போ இந்த எம்எல்ஏக்கள் யாருமே கொள்கை பிடிப்பானவர்கள் கிடையாது, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்போ ஈஸியாக தட்டி தூக்குவான், நல்லா கேஸ் போடணும்னு மிரட்டுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தூக்குவான், கட்சியே காலி பண்ணி அங்கே கொண்டு போவான். அப்படி இல்லைனாக்கா எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி கொண்டு வர திட்டங்களுக்கு நீ கையெழுத்து போடணும். அப்படி இல்லைனாக்கா உன்னுடைய 108லேருந்து 40 பேர் என் பக்கம் வர தயாராக இருக்கான், நீ கையெழுத்து போடலனாக்கா அந்த 40 பேர் என் பக்கம் வந்துடுவான், உனக்கு என்ன ஓகேவா இல்லைன்னு கேட்பான். அப்போ இவர் சொகுசாக வாழ்ந்தவர் என்ன பண்ணுவார், கையெழுத்து போட்டு விட்டுருவாப்புல. அவர்னா திமுக காரரா, அவர்னா செந்தில் பாலாஜியா, அவர்னா ஸ்டாலினா, அவர்னா உதயநிதியா? சனாதனம்னு பேசுனதுக்கு அப்புறமா ஆமாம் அப்படி தான் பேசுகிறேன், இன்னமும் கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது பின்வாங்காமல் நின்று ஃபைட் பண்ணிட்டு வந்தார். அந்த கிறிஸ்டின் ஒரு பைத்தியம் வீடியோ போட்டுருந்தான், அவன் என்ன அந்த சங்கீதா புருஷன் பாடகர்னு நினைக்கிறேன்,
சனாதன மொழிகள்னு சொன்னதுனால அந்த சனாதனம் இவங்களை ஒழிச்சிருச்சான். ஏண்டா பைத்தியம், எதிர்கட்சிடா, பைத்தியமே எதிர்கட்சி. அப்போ சனாதனத்துக்கான பலமாக அவ்வளோதானா? சனாதனத்தை ஒழியுன்னு சொன்னோம்னாக்கா அதில் சக்தியே இவ்வளோ தான். லைட்டாக அப்படி எதிர்கட்சியாக உட்கார வைக்கும். டோட்டலாக காலி பண்ணாலும் அது சக்தி இருக்குன்னு அர்த்தம். லூசு முறை ஏதாவது தூக்கிட்டு வர வேண்டியது, ஆளையும் மகரையும் பாரு அப்படின்னு பல பேர் திட்டுறீங்க, திட்டாதீங்க அவரை. அதனால் இதெல்லாம் நடக்க போகுது. டிவிக்கு ஆதரவாளராக வீடியோ போடுறவங்க, அழுது வீடியோ போடுறவங்க, இந்த குழந்தைய விட்டு வீடியோ போடுறவங்க, ஸ்கிரிப்ட் கொடுத்து வீடியோ போடுறவங்க பூரா ஆளுநருக்கு எதிராக பேசுங்க, அழுத்தம் கொடுங்க. இப்போ இன்ஸ்டா அப்படி ஸ்க்ரோல் பண்ணாக்கா ஆளுநருக்கு எதிராக நீங்கள் பேசின ரீல்ஸ் வரணும். பிஜேபிக்கு எதிராக பிஜேபி என்னென்ன பிஎம்எல்ஏ இடி கொண்டு வந்திருக்கு அதை பேசுங்க. இடியை போட்டு எங்கள் தலைவனை லாக் பண்ண பார்க்குறியா, வாடா பிஜேபி பார்த்துக்கலாம், ஒண்டிக்கு ஒண்டி வீடியோ போடுங்க. பிஜேபி எதிராக பேசுங்க. ஸ்க்ரோல் பண்ணாக்கா நீங்கள் பிஜேபிக்கு எதிராகவும் ஆளுநருக்கு எதிராக பேசுங்க தான் வரணும். அப்படி பேசி உங்கள் தலைவனை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். வீணா இந்த இவங்க கொடுக்குற நேரேஷனில் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்ட்டு ஆட்சி 108 வச்சுட்டு டிவிக்கே பெருசா அல்லது அவங்க 2ஆவதுல இருக்கிற திமுக பெருசா? அப்போ இவங்க ஆட்சி அமைக்கிறது ஏன் ஆளுநர் கூப்பிடல? ஏன் பிஜேபி ஏன் இப்போ ஏன் ஈடியை போட்ட? நீ தேவையில்லாமல் எதுக்கு ஈடியை போட்ட? அப்போ தலைவன் நெருக்க பார்க்குற. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் நீங்கள் பேசணும். இதை பேசி வீடியோ போட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் டிவிக்கு ஆதரவாளர் கொண்டு போய் சேருங்க, உண்மையை கொண்டு போய் சேருங்க. மற்றவன் இருந்துட்டு போகிறான், அந்த காசு வாங்கிட்டு வீடியோ போகிறவன் இருந்துட்டு போகிறான், அவனை விட்டுருங்க. அவனுடைய நேரேஷன் கொண்டு நீங்கள் சிக்காதீங்க. நீ உண்மையிலேயே தளபதி வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்போ தளபதிக்கு உள்ள உண்மையான பிரச்சனையை பேசுங்க. கூட இருக்கிற எல்லாருமே தளபதியை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஆதவர்ஜுனாலேருந்து சிடிஆர் நிர்மல்குமார்லேருந்து அருண்ராஜ்லேருந்து பூரா பையன் அந்த வேலையை தான் பார்க்குறேன். ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுக்க போகும்போது யார் யார் ஆதரவு தெரிவிச்சாங்களோ தெரியாதா? விடுதலை சிறுத்தைகள் ஆதரவே தெரிவிக்கல. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்டேட் வருது நாளைக்கு அப்படிங்கிறது. அது விட இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளை வச்சு எப்படி நீ போட்டதில்ல? எப்படி அமமுகன்னு போட்ட நீ? அதில் எப்படி குதிரை பேரம் பேசுன? எப்படி தலைவர்கிட்ட பேசாமல் எம்எல்ஏ எப்படி பேசுவ நீ? அப்போ இதெல்லாம் பேசினாக்க பிரச்சனையாகும். ஆட்சி அமைக்கிறதுல ஒரு சிறு கோளாறை ஏற்படுத்தலாம். அதுக்குள்ளே பிஜேபி உள்ளே வந்துடும் பிஎம்எல்ஏ ஆக்டை போட்டு. அப்புறம் ஏடிஎம்கே கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கு அமித்ஷா வந்து உட்காந்து பேசினாக்க தம்பி ஈடி வச்சு லாடம் கட்டணும்னு ஒரு மிரட்டினார்னாக்கா எப்படி எல்லா இந்தியா முழுக்க அங்கே நடந்துச்சு. அதே மாதிரி மிரட்டினார்னாக்கா இங்கே போயிடுவாப்பில். அப்போ அதுக்கு ஒரு டியூரேஷன் தேவைப்படுது. அந்த டியூரேஷனுக்கு இந்த ஆளுநர்கிட்ட கொடுக்குற கடிதம் இதில் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி இந்த கூட்டணி கட்சிகளாக வர இருக்கிற சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் வரத்துக்கு நம்ம டிலே பண்ணுறதுக்கு இந்த லெட்டரை வந்து தப்பாக கொடுத்து இது ஒரு இஷ்யூவை மாற்றி விட்டு ஒரு டிலே பண்ணுவோம். அந்த பக்கம் டிடிவியை இறக்கி விட்டு அவருக்கு ஒரு லாக் வைப்போம். இதெல்லாம் ஏங்க டிடிவி என்னைக்கு பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்காப்புல சொல்லுங்கள்? இது பிஜேபியோட ட்ராப்பு. அப்போ இப்படி போட்டு இது கொண்டு போய் நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், நான் கிள்ற மாதிரி கிள்றேன், நீங்கள் அழுகிற மாதிரி அழுங்குன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா இவங்களாம் சேர்ந்து போட்டால் ட்ராப் அது. இப்போ ஒருத்தர் இது கூட தெரியாமல் அந்த டீம் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி உங்கள் தலைவரை பிஜேபிகிட்ட மீட்டெடுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் அதை பற்றி பேசுங்க. ஸோ பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு மண்டல ஏறி நம்ம தெரியல. எதை பேச போகிறீங்க? திரும்ப வந்து திமுக தான் காரணம், திரும்ப திமுக தான் காரணம்னாக்கா அப்புறம் தற்கொலைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தற்கொலை இல்லை, காசு வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க, அவனை தான் நாங்கள் தற்கொலைன்னு சொல்கிறோம். நீ உண்மையிலே ஆதரிக்கிறீல்ல, நீ உண்மையிலே மாற்றணும்னு நினைக்கிற. அப்போ இதுதான் உள்ள பிரச்சனை. இதை நீ புரிஞ்சு பண்ண நம்பிக்கை இருக்குது. இதை பற்றி பேசுங்க, தளபதிக்கு ஆதரவாக பேசுங்க, இதை குறித்து பேசுங்க. சரி, மீண்டும் அடுத்ததாக எழுச்சி தமிழர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.